ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து சமைக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறேன். இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ அடுப்பில் நான் ஒரு பேன் வச்சுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அன்னாச்சிப்பூ, கிராம்பு, பட்டை, பூண்டு தோலோட இது எல்லாத்தையுமே நான் இடித்து இலை சேர்த்து பெருஞ்சீரகம் சேர்த்து இப்போ இதில் நான் தாளிச்சிக்கிறேன். இது நல்லா நமக்கு பொரிஞ்சு வரணும். இப்போ இது கூட நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை, ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடயே போட்டு வதக்கிடலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இதையும் நான் பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் அளவுக்கு எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வரணும். நல்லா கோல்டன் கலருக்கு வதங்கி வரணும். பாருங்கள், இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் பூண்டு தோல் உரிக்காமல் தான் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு இது ரெண்டையுமே நல்லா மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட்டையும் இது கூடயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நான் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். பாருங்கள், தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு. இது கூட நான் இப்போ ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் ஒரு 1/4 கப் அளவுக்கு இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலா இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நான் இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 3 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும், அரிசி குழையாமல். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதனோட நான் அரிசியையும் சேர்த்துக்கிறேன். அரிசி நல்லா ஊறி இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போது நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கலாம். தண்ணி நல்லா சுண்டி வரணும். ரைஸ் நல்லா வெந்து வரும். மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. இப்போது தண்ணியெலாம் நல்லா எடுத்து
சாதம் இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ரைஸ் உடையிற அளவுக்கு கிண்டக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விடுங்க. இப்போ இதை மறுபடியும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு தம் போட்டுடலாம். இது இப்போ மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் நான் தம் போட்டிருக்கேன். பாருங்கள், தண்ணியே இல்லாமல் நல்லா சாதம் வெந்து வந்துடுச்சு. ரைஸில் மசாலா எல்லாம் ஏறுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இது நான் மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், ரைஸ் சூப்பராக வெந்து வந்துடுச்சு. குஸ்கா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க கீ ஆட் பண்ணிவிட்டு. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான குஸ்கா நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம பரிமாறிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.